எங்கேயுமே கிடைக்காத கிராமத்தில் மட்டும் கிடைக்கிற பழங்கள் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சளி பழம். இது கொடியில் தான் வைக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கோவப்பழம். இது காயாகவும் சாப்பிடலாம், பழமாகவும் சாப்பிடலாம். மார்க்கெட்டில் 30 ரூபா போகுது காய். பழம் பார்த்தீங்கன்னா கிடைக்காது எங்கேயுமே. இந்த பழம் கொடியில் தான் இருக்கும். ஆனால் இதோடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிப்பாக இருக்கும், லைட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு மாதுளை பழம் மாரி இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த குருவி பழம். இது கருப்பு திராட்சை மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. இது சாப்பிட்டா சுகர் பிபிலாம் சரியாயிடும். அது இல்லாமல் கொத்து கொத்தாக காய்க்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இந்த பழம்லாம் யார் யார் பார்த்துக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நம்ம எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சந்தன காட்டுக்கு தான் வந்துக்கிறோம். இந்த காடு நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. 5 கிலோமீட்டர் ஃபுல்லாக காடு தாங்க. இந்த காட்டில் டேம்லாம் இருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த டேமுங்க இதெல்லாம். நம்ம ஊரில் எதாச்சும் நடந்து போனால் நாகப்பழம் கொத்து கொத்தாக இருக்குதுங்க. மரத்தில் பூச்சி நிறைய இருந்தது. காய் இப்போ தான் நல்லா வைக்க ஆரம்பிச்சிக்குது. இன்னும் பைக்கல. 1-2 வாரத்தில் சூப்பராக பயித்துரும். 1-2 மட்டும் பயித்து இருந்தது. அது மட்டும் சாப்பிட்டு பார்த்தோம். நாகப்பழம் பார்த்தீங்கன்னா ரேரான பழம். இது சீசன் அப்போ மட்டும்தான் காய்க்கும், ஆடி மாதம். நம்ம இருந்த பழம் மட்டும் மரத்தில் ஏறி உழுக ஆரம்பிச்சிட்டோம். 1-2 பயித்து இதெல்லாம் கீழே வந்துச்சு. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இந்த பழம் சாப்பிட்டு தான் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. 10,000 ரூபாய் செலவில் கொட்டை கட்ட முடியுமா? ஆமாங்க, இது இருந்தால் கட்ட முடியும். பேர் என்னன்னு தெரியுமா? இது பேர் தாங்க மஞ்சி. இது வச்சு தான் கொட்டை எல்லாமே கட்ட முடியும். இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்தில் மட்டும்தாங்க கிடைக்குமே. நம்ம போனது எல்லாமே மலைப்பாதைங்க. தைலஞ்செடியில் இயற்கை முறையில் சூப்பராக இருந்தது. நடுவில் ஒரு குட்டை இருந்தது. தண்ணி பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருந்தது. அப்படியே நம்ம விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த கேம் எப்படி விளையாடணுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் எத்தனை பீச் ஆகுது கல், அவங்க தாங்க வின்னரு. நம்ம விளையாடி முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு போர் இருந்துச்சு. அது தண்ணி இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணலான்னு போயிட்டேங்க. ஒரு கல் எடுத்து போட்டு பார்த்தோம். அது சவுண்டு நீங்களே கேட்டு பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 6 மாதத்தில் 1.5 லட்சம் சம்பாதிக்கணுமா? அப்போனா வாங்க இந்த பயிர் வச்சு பார்க்கலாம். இதுதாங்க ஹைப்ரிட் பப்பாளி பழம். விதையும் அவங்களே குத்துருவாங்க. நம்ம வளர்த்து பயிராக குத்தா மட்டும் போதும். இது பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு ஒரு பழம் தோண்டிட்டு 5 அடி தூரத்தில் ஒரு கண்ணா வச்சிங்கன்னா காய் நல்லா சூப்பராக வைக்க ஆரம்பிச்சிடும். பப்பாளி பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் பூ வைக்கும். 5 மாதத்தில் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம மருந்துலாம் அடிக்க தேவையில்லை இல்லைங்க. தண்ணி பாய விட்டாலே போதும், காய் சூப்பராக வைக்க ஆரம்பிச்சிடும். நம்மளே பறித்து விற்றா மார்க்கெட்டில் 50 ரூபா போதுங்க 1 கிலோ. அவங்களே தோட்டமாக பேசி எடுத்துன்னு போயிட்டா 80,000 ரூபாய் தந்துடுறாங்க ஃபுல்லாக. பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ இருந்தது. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. இந்தமாரி விவசாயம் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெண்டைக்காய் வச்சு 60,000 சம்பாதிக்க முடியுமா? ஆமாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஏஐ ஓட்டிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு விதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா 2 அடிக்கு ஒரு விதை போட்டிங்கன்னா சூப்பராக முளைக்குங்க 10 நாளில். நம்மளது வெண்டைக்காய் முத்திச்சுன்னா அதுலேருந்தே நீங்கள் வேறு உற்பத்தி பண்ணிக்கலாம். கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 60 ரூபா போச்சுங்க மார்க்கெட்டில். நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் போட்டிருந்தோம். பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. பூ வகை சேர்ந்தது. பூச்சி அடிக்காமல் பார்த்துக்கணும். அப்போ தாங்க காய் நல்லா வைக்கும். நம்ம நட்டு 2 மாதம் ஆகுது. 2 மாதத்துலேயே அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். மார்க்கெட்டில் 60 ரூபா போதுங்க 1 கிலோ. இது சீசன் டைமில் மட்டும்தாங்க வைக்கணும். நார்மல் டைமில் வச்சிங்கன்னா காய் சரியாக வைக்காது. விவசாயம் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட்